இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மாலை பொழுதினிலே சந்திப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஆராதிப்போம். இந்த நாளில் சிங்கதனிக்கு இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற பாடலை பாட இறைவாக்கினர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: விதை இனியும் களஞ்சியத்திலே இருந்து விடுமோ? திராட்சை கொடியும் அத்தியும் மாதுளையும் ஒலிவ மரமும் இனி பயன் தராமல் போகுமோ? இன்று முதல் நான் உனக்கு ஆசி வழங்குவேன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம்: இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை 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 இன்று முதல் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். 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 தொடக்க நூல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நம் விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாமை அழைத்த பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல் என்ற ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஆண்டவருடைய கட்டளைக்கு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார் என்று சொல்லி தொடக்க நூல் 12:4 வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம் என்ன? உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். தொடக்க நூல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்: இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன். உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், உனது பெயரை நான் உயர்த்திடுவேன், நீயே ஆசியாக விளங்குவாய். ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய், பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை நான்
உயர்த்திடுவேன். ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய். ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி தொடக்க நூல் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் ஆண்டவர் யாக்கோபுக்கு தருகின்ற வாக்குத்தத்தம். நான் உன்னோடு இருப்பேன். தொடக்க நூல் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் உன்னோடு இருப்பேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வர செய்வேன். ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலமாயிருப்பேன். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன். சொன்னதை செய்திடுவேன். கைவிடவே மாட்டேன். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன். சொன்னதை செய்திடுவேன். கைவிடவே மாட்டேன். நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன். நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன். சொன்னதை செய்திடுவேன். கைவிடவே மாட்டேன். நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். 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 பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன். உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன். சொன்னதை செய்திடுவேன். கைவிடவே மாட்டேன். நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு மாத்திரம் நன்றி ஆண்டவரே. உமக்கு மாத்திரம் மகிமை ஆண்டவரே. உமக்கு மாத்திரம் நன்றி.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. மரியே நீ வாழ்க.